ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு மாசி மகம் ரொம்ப சிறப்பாகவே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. காலையில் எங்கள் வீட்டுக்காரர் ஆற்றுக்கு போயிட்டு தரிசனம் கொடுத்துட்டு வந்தார். அவர் வர்றதுக்குள்ள நான் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு சமையல் வேலைன்னு எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வந்தவொடனே சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். வழக்கம் போல் எப்பயும் வடை பாயசன்றது எல்லோரும் செய்கிறது தான். நான் இந்த தடவை வித்தியாசமாக அம்மா வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்சு தருவாங்க. சாமிக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சு வெங்காயம் போடாத வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் மிச்சம் இருந்த மாவு நிறையாவே கொஞ்சம் மாவு தான் அரைச்சிருந்தேன். பாருங்கள், கம்மாவோட செஞ்சுருக்கேன். இதில் காஞ்ச மிளகா சோம்பு போட்டு மாவோட அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் நிறைய கட் பண்ணி போட்டு பிசைஞ்சு வடை சொல்கிற மக்களே. இந்த வடை உண்மையிலே நல்லாயிருக்கும். ஒரு வாரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. இந்த வடை சுடுற அன்னையோட மறுநாள் சாப்பிட்டா தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கம்மா வடை நல்லா ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவு தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது அடிக்கடி செஞ்சு தருவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் கம்பு போடுறதுனால எங்கள் வீட்டில் கம்பு நிறையா இருக்குது. நாங்கள் கிடைச்ச கம்பு விற்கவே இல்லை. எல்லாத்தையுமே வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கிட்டோம். கம்பில் புட்டு செய்வேன், வடை செய்வேன். எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் மக்களே. இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான். இந்த மாதிரி நீங்களும் கம்பு இல்லாமல் கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவு. வாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் கம்மா வடை சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.